திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், பிறந்த குழந்தைகள், கரிச பேர் சுட்ட, குலதெய்வம் அறியாத உங்கள் குலதெய்வம் அறியா போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். கிருஷ்ணசாமி உங்கள் பேராக நான் சொல்லக்கூடிய 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, வரட்டு பிடிவாத குணம் உண்டுங்க. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறவே மாட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்று யூகிச்சு சொன்னால் அது கரெக்டாக மற்றவங்களுக்கு இருக்கும். ஆனால் தனக்குன்னா முடிவு எடுக்கல ரொம்பவே மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா டாமினேஷனாக இருப்பார். அவர் சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கணும்னு நினைப்பார். ஆறாவது பாயிண்ட்டு, அப்பாவால் மன வருத்தங்கள், அப்பா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு போராடக்கூடிய குணம் உண்டு. எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார் அப்பா. நெவர் எவர் கிவ் அப் டைப் அப்பா. எட்டாவது பாயிண்ட்டு, அப்பா திடீர்த்திருப்பணங்கள்லாம் சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஸோ அவசியம் திடீர்த்திருப்பணங்கள் குடும்பத்தில் கொடுக்கணும். 9வது பாயிண்ட்டு, எதையும் யோசிச்சு தான் முடிவெடுப்பீங்க, உடனே முடிவெடுத்துட மாட்டீங்க. 10வது பாயிண்ட்டு, டைஜஷன் பிரச்சனைகள் உண்டு. 11வது பாயிண்ட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்களால் மன வருத்தங்கள், பகைகள் ஏற்படும். 12வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச நஷ்டமாயிரும். 13வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 14வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, அதில் திருப்தி உங்களுக்கு இருக்காதுங்க. 15வது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பத்து மேலே செய்வனை இருக்குதுங்க. செய்வனைக்கு உண்டான சிம்டம்ஸ் உள்ள நிரூபித்து காட்ட முடியும். கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலை அடிபடுறது குடும்பத்தில் யாருக்கா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காதுங்க, லேட்டாக தூக்கம் வருது, தூக்கத்தை திருப்தி இல்லாமல் இருக்கும். எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காதுங்க. திறமைக்கேற்ற முன்னேற்றம் குடும்பத்தில் இருக்காதுங்க. ஸோ அவசியம் இந்த செய்வனைக்கு நீங்கள் நிவர்த்தி செய்யணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள், இல்லைன்னா அந்த பதிவை கடந்து போகலாம். சரிங்க, இத்துடன் கிருஷ்ணசுவாமி என்ற பேருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறோம். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.